ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். சிம்மலக்கண சிம்மராசி நேர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர 3ஆம் ராசியான 3ஆம் பாகமான துலாம் ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? அந்த துலாம் ராசி என்ன நட்சசாரம் இருக்குது, அந்த நட்சத்திர வாயிலாக உங்களோட தசாபுத்தி நாள் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கப்படும் அந்த பதிவோட விளக்கம் பதிவு. ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாஸ் கட்ட 2 கட்ட கொடுத்துருவோம். ஜனனகால ஜாதகத்தில் ராசி கட்ட வந்து 12 கட்ட சின்ன கொடுத்து போட்டுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லான் போட்டால் தான் பார்த்தீங்கன்னாக்கா லக்கணம் முதல் வீடு முதல் பாவகம். ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 1 2 3 எண்ணி வர அந்த 3ஆம் பாவத்தோட பதிவு அந்த பதிவு. ஓகேங்களா? இந்த 3ஆம் பாவம் எந்த ஒரு கிரகம் இல்லைங்களா, எப்படி நம்ம பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, அதாவது அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் பாவத்தில் கிரகம் இருக்கிறாங்கன்னா அதனால் பாவத்து வீடியோ நீங்கள் பாருங்கள், சிறப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது நட்சத்திர சாரத்தை நம்ம எப்படி பார்த்து எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராசி எடுத்து முன் பேச்சு நவாச பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிரகத்தை வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா பேர்களை குறியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் நட்சத்திர சாரங்கிறது. ஓகேங்களா? அந்த சாரத்தை தான் உங்களுக்கு தசாபதி நாங்கள் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிறாங்க, உங்களை வழி நடத்துகிறாங்க தான் இது பதிவோட விளக்கத்தோட புரிதல். ஓகேங்களா? ரைட், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கூடிய தசா புத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சுக்கிரன் திசையானது பார்த்தீங்கன்னா 3 கூடையவன் 10 கூடையனுடைய சுக்கிரன் திசைங்க. ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா 4 கூடையும் 9 கூடையுடைய புத்தி. ஓகேங்களா? இது எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் திசையானது 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சுக்கிரன் திசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 2 மாதம் வரை உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது நாங்கள் சிம்மலக்கணம் சிம்மராசிக்கிறது பதிவு நாங்கள் பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாதுங்க. சிம்மலக்கணமாகிறது வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர திசை செவ்வாய் புத்தி நடக்குமான லக்கண பாவர்த்தி நீ அந்த பலன் அப்படியே 100% நீ பலனை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, பார்த்தீங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு 3ஆம் பாகமான 3ஆம் ராசியான துலாம் ராசி நட்சத்திரங்கள் பார்த்தலாம் வாங்க. அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன இருக்குது, சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும், சுவாதி 1 2 4 பாதம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் 1 2 3 பாதம் இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதனாகிய அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். ஓகேங்களா? புத்திநாதன் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பயணிச்சா உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பலனை தர போகிறான்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா புத்திநாதன் பார்த்தீங்கன்னா சுய புத்தியில் அங்கே சித்திரைங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட சாரம் தானே. அப்போ வந்து சுய புத்தியில் இருந்து அவர் பலன் எப்படி அடிக்க போகிறான்னு நம்மளுக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், ஓகே. அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க, 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது, 4 9 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டபுளாக சம்மந்தப்படுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தந்தையரோட உதவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். சிறப்பாக ஒரு அனுகூலமாக இருக்கும். ஊர் பெரிய மனுஷன் ஒரு அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க மூலம் வண்டி வீடு வாகனம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது, அது அவங்களோட டூர் போகிறது, புனித யாத்திரை, தூரத்து பயணம், ஒரு ஆன்மீக பயணம் இப்படி போகிறது, தந்தையரோட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இணக்கமாக இருக்கிறது, தந்தையோட சாணம் வலுத்து இருக்கிறது, இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான அம்சத்தை இந்த காலகட்டம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதிரையுமே நம்ம ஒரு ஃபோல்ட்டாக நம்ம அச்சு முண்டோட அடிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அது உடல் ரீதியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், உச்சக்கல்வியாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் நல்லா ஃபேவரட்டாக நல்லா சிறப்பாக ஓரளவுக்கு கணக்க ஒரு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து நான் அங்கே பார்த்து சுவாதி சாதம் இருக்குது இல்லைங்களா? அப்போ சுவாதி சாதம் பார்த்தீங்கன்னா ராகோட சாரம் தானே. ரைட், ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன சம்மந்தப்படுறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ என்ன சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ ராகு சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 9 பயணிக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த காலகட்டங்கள்லாம் எல்லாம் தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடாவடியாக தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு எடுத்து பார்த்து பொறுமை இருக்காதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தை கொடுக்கும், ஒரு வீரியத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த எகிரி சம்மந்தப்பட்ட பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். தந்தையருக்கு பல் சம்மந்தப்பட்ட தாயர் சம்மந்தப்பட்ட
சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமானு கேட்டாக்கா குடும்பத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் பல்லு எகிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி தீ காயங்கள், கொஞ்சம் சின்ன சின்ன அடிப்படுறது, சின்ன சின்ன விபத்துகள் ஆகிறது, இதெல்லாம் நம்மளுக்கு வருமானம் கேட்டால் கட்டாய் வரக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் லெவலாக இருந்தோம்னாக்கா கொஞ்சம் உஷாராக சூதனமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காலகட்டங்களில் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலத்திலும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய்க்கிழமை வர ராகு காலத்தில் நீங்கள் வந்து பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பயணிக்கணுங்க. அது ராகு காலத்தில் மீதி இருக்கிற ராகு காலத்துலலாம் கொஞ்சம் பொதுவாக பயணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு காளியை, மலை மேலே உள்ள காளியை, அதே மாதிரி முருகனை வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரதுக்குண்டான பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு வீரியத்தையும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புறம்போக்கு இடம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்ய வைப்பாங்க. இல்லை நம்ம செய்யறது முற்படுவோம், இல்லைன்னா நம்ம நிவர்த்திக்காக நம்ம செயல்படுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சாரம் இருக்குது? விசாக சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ விசாக சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 5 கோடி 8 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ இதாவது என்ன சம்மந்தப்படுறாங்க? அப்போ 3ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ 5 8 சம்மந்தப்பட்டு 4 9 செவ்வாய் மேல் புத்தினா பயணிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு வாத்தியார் சம்மந்தப்பட்ட வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம வாத்தியாருக்கு உண்டான வேலைக்கு முயற்சி கிடைக்கும். அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக்கிறோம், அதாவது மாந்திரிகம் இதெல்லாம் கற்றுக்கிறோம், அதாவது தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறோம்னா இந்த காலகட்டங்களில் அது சேர்ந்த ஒரு தூரத்தை பயணம், அதுக்குண்டான பெரிய ஆளுங்க போய் சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தாலும் கொஞ்சம் ஒரு வாய்ப்புனே கொஞ்சம் மாற்றி ஏற்படுத்தி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குலதெய்வம் கோயில் பயணம் பண்ணுறது, குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது ஒரு தலைமை தாங்கி ஒரு பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்குறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து PhD உயர்கல்வி படிக்க வைக்கிறது, வெளியூர் அனுப்பி வைக்கிறது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா குலதெய்வ சார்பாக பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீகத்தை ஒன்றிணைஞ்சு நம்ம வந்து ஒரு புனித தூரத்தை பயணம் போகிறது வர்றது இந்த காலகட்டம் நடக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயில் காப்பீடு திட்டம், ஒரு இன்சூரன்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம அது மூலம் பயனடைகிறது, ஊர் டூர் பயணிக்கிறது, ஊர் விட்டு போய் தங்கியிருந்து பயணிக்கிறது, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்ட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சிந்தனை, நல்ல ஒரு புத்திகள் வேலை செய்யக்கூடிய பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க. பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.